ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹர்ஷத்னி. எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறது நமக்கு லைஃப்பில் எவ்வளோ டயரிங்காக இருக்குல்ல. ரோட்டில் போகிறப்போ யாரோ ஒருத்தர் கட்டடிச்சிட்டான்னு டென்ஷன் ஆகுறோம். ஆன்லைனில் யாரோ மொக்கையாக ஒரு கமெண்ட் போட்டுட்டாங்கன்னு தூக்கத்தையே கெடுத்துக்கிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோமா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சே பாதி நாள் ஓடிடுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட ஆத்தர் மார்க் மேன்சன் ஆரம்பத்திலேயே ஒரு செம்ம சாத்துறாரு. உங்க லைஃப்ல நடக்கிற ரொம்ப சின்ன சின்ன சில்லற விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப ஓவரா கவலைப்படுறீங்களா? நிஜமாவே உங்க லைஃப்ல உருப்படியா கவலைப்படுறதுக்கு ஒரு பெருசா எந்த விஷயமும் இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும், பயங்கர ரிச்சா இருக்கணும், எப்பவுமே பாசிட்டிவா சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புக் நம்ம முகத்துல அப்படியே தண்ணி தெளிச்சு எந்திரிக்க வைக்க போற ஒரு ரியாலிட்டி செக். மார்க் மேன்சன் எழுதின The Subtle Art of Not Giving a Fuck. லைஃப்ல எப்படி பெட்டரா கொஞ்சம் மெச்சர்டா கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணணும்னு கத்துக் கொடுக்குற புக் இது. நமக்கே தெரியும் கசப்பான உண்மைகள் கேட்கறது நமக்கு எப்பவுமே பிடிக்காது. மேன்சனும் இங்க அப்படியே ஒரு உண்மையை சொல்றாரு. ஓப்பனா சொல்லணும்னா, லைஃப்ல பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு வேண்டாதீங்க. அப்படி ஒரு லைஃபே இந்த உலகத்துல கிடையாது. அதுக்கு பதிலா லைஃப்ல நல்ல குவாலிட்டியான பிரச்சனைகள் இருக்கணும் அப்படின்னு வேண்டுங்க. எஸ், லிட்டரலி அவர் அதை தான் சொல்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், சந்தோஷம்ங்கிறது எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு புதையல், அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலான்னு ஓடிட்டே இருக்கோம். ஆனா ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ஆக்ஷன், நீங்க ஆக்டிவா பண்ற ஒரு விஷயம். நிஜமாவே சந்தோஷம் வேணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு போராட்டம் இருக்கணும். ஹாப்பினஸ்ங்கிறது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்றப்போ அவுட்கமா கிடைக்கிற ஒரு விஷயம். லைஃப்ல பிரச்சனைகள் தீர போறதே இல்லை. அப்போ அதை சால்வ் பண்ற மூலியமா கிடைக்க போற சந்தோஷமும் ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தானே. உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்ண பிடிச்சிருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஹாப்பி தான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு தப்பு பண்ணுவோம். ஒன்று டினையல், அதாவது லைஃப்ல எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம கண்ணை மூடிக்கிறது. இன்னொன்று விக்டிம் மென்டாலிட்டி, நடக்கிற எல்லாத்துக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம், நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம தேடிப்போம். அது இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு வலி வரும். அந்த வலியை மறக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட் டைம் போதைக்கு பின்னாடி ஓட ட்ரை பண்ணுவோம். அது காலப்போக்கில் என்ன ஆகிடும்னா ஒரு அடிக்ஷனாக மாறிடும். வலி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல சுடு தண்ணியில கை வைக்கும் போது கை சுடும் அப்படின்னு உடம்பு நமக்கு சொல்லுது. அப்பதான் அடுத்த தடவை நம்ம அதை செய்ய மாட்டோம். அதே மாதிரிதான் லைஃப்ல வர ஃபெயிலியர்ஸும் ரிஜெக்ஷனும். நம்ம பண்ற தப்ப மாத்திக்கிறதுக்காக தான் நம்ம பயாலஜி நமக்கு தர சிக்னல் அது. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர ப்ரெஷர் இருக்கு, நம்ம ஏதோ ஸ்பெஷலா சாதிக்கணும் அப்படின்னு. மீடியாவும் சோசியல் மீடியாவும் நம்மளை எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியா இருக்கிறது தான் நார்மல் அப்படின்னு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா, நம்மளோட பரப்பேரத்தோட லைஃப்ல ரொம்ப ஆர்டினரியா தான் இருக்கும், மொக்கையா ஆவரேஜா தான் இருக்கும். ஆனா இன்டர்நெட்ல எல்லாரும் ஏதோ பெருசா சாதிக்கிறத பார்த்து நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரும், நம்ம ஏதோ உருப்படாம போறோமோ அப்படின்ற பயம் வந்துடும். இதை சமாளிக்க சில பேர் என்ன பண்ணுவோம், நம்ம உடனே நமக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து சரி மச்சான் இந்த பிசினஸ் பண்றோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ரிச் ஆகுறோம் அப்படின்ற ஒரு பாதையை தேடி ஓடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள நான் தான் ரொம்ப உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுறவன் அப்படின்னு சோசியல் மீடியால காட்டி அட்டென்ஷன் சீக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஆவரேஜா இருக்கிறது தான் தப்புன்னு நம்ம யோசிக்கிறோம். அது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும், அதுக்கு அப்பர் சைக்கிள்லயும் இருக்கலாம் லோவர்லயும் இருக்கலாம். அதனால என்ன பண்றோம், விக்டிம் மென்டாலிட்டிக்குள்ள போய் அட்டென்ஷன் சீக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு துறையில செம்மையா சாதிச்சவங்க எல்லாரும் நான் ஸ்பெஷல்னு நினைச்சதே கிடையாது. அங்க நம்ம இன்னும் சரியா பண்ணல, நம்ம ஆவரேஜா தான் இருக்கோம், இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருந்ததுனாலதான் அவங்களால சாதிக்க முடிஞ்சது. உங்க மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு சூப்பர் சீக்ரெட் சொல்லவா, லைஃபோட சாதாரண உண்மைகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சத்தோட கணக்குல நம்ம பண்ற விஷயம் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியான மேட்டர்ஸ். உங்க லைஃபோட ஒரு பெரும் பகுதி ரொம்ப போரிங்கா தான் இருக்கும், தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த புக்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் மோட்டிவேஷன் பத்தி மார்க் எழுதினது.
நம்ம என்ன நினைக்கிறோம், முதல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும், அப்புறம் மோட்டிவேஷன் வரும். அதுதான் நாளடைவில் ஆக்ஷனா எடுத்து நம்ம பண்ண போறோம். ஆனா மார்க் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு லூப். இதை நீங்க தலைகீழா கூட மாத்திக்கலாம். ஆக்ஷன் அது இன்ஸ்பிரேஷன் கொண்டு வரும், அது வந்து மோட்டிவேஷன் புல் பண்ணும், அது வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலையா, முதல்ல ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு அதுல ஐடியாவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு சின்ன டாஸ்க் செய்ய ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளைக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சிடும். So don't just sit there, do something, the answer will definitely follow. ஆனா ஒண்ணு, பெட்டரா லைஃப் வேணும்னா அதுக்காக நீங்க எந்த மாதிரியான வழியை தாங்கிக்க போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பிடிக்கலன்னா நீங்க தோத்துடுவீங்க. இன்னொரு விஷயம், நம்ம லைஃப்ல எல்லாரும் ஃபெயிலியர்ஸை கடந்து தான் வந்திருக்கோம். ஈச் ஃபெயிலியர்ஸ் சேஞ்சஸ் அஸ். our approach towards life, பர்டிகுலராக சொல்லணும்னா வேல்யூ சிஸ்டம், அதுவும் சேஞ்ச் ஆகும். உங்க லைஃப்ல வேல்யூஸ் மாற்றும் போது புதுசா ஒரு வழி வரும், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த வழியை உங்களுக்கு ஹோல்ட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் அதோட சக்சஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதெல்லாம் ஓகே ஹர்ஷா, இப்போ அந்த வழியை அக்செப்ட் பண்ணிக்க நான் ரெடி ஆயிட்டேன். எனக்கு லைஃப்ல ஒரு கோல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், அதை எப்படி பண்றது, என்னால பண்ணிட முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் நமக்கு நாமே கேட்டிருக்கோம். அதுக்கு மார்க் இந்த புக்ல என்ன சொல்றாருன்னா, லைஃப்னாலே என்னன்னு தெரியாம இறங்கி செய்யறதுதான். யாரும் இங்க தெரிஞ்ச எதுவும் செய்யல, அதனால தைரியமா செய்யுங்க. கடைசியா மார்க் சொல்ற ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் ஒரு நாள் சாக போறோம் அப்படிங்கிற உண்மையை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். எப்போ நம்ம சாக போறோம் அப்படின்ற உண்மை நம்ம வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கோமோ, அப்போ இந்த சொசைட்டி வச்சிருக்கிற போலித்தனமான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து பிகம்ஸ் மீனிங்லெஸ். நம்ம ஏதோ ஜீனியஸ் மாதிரியும் விக்டிம் மாதிரியும் நடிக்க தேவையே இல்லை. The ultimate takeaway from this book, நீங்க ஆல்ரெடி கிரேட் தான், நீங்க ஏதோ ஸ்பெஷல் கிடையாது. ஆனா இவ்வளவு குழப்பங்களுக்கும் மரணத்துக்கும் நடுவுல நீங்க எதை பத்தி கவலைப்படணும், எதை விட்டு தள்ளணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்றீங்க. அதுவே உங்களை கிரேட் ஆக்கிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போலி பாசிட்டிவிட்டி பின்னாடி ஓடாம உங்க குறைகளை ஓப்பனா ஒத்துக்கோங்க. லைஃப்ல சரியான விஷயத்துக்காக போராட ரெடி ஆகுங்க. கண்டிப்பா இந்த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக் என்ற புக்கை வாங்கி படிங்க. புக்கு படிக்கும் போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது உங்க வேல்யூ சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க இனியிலிருந்து எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்த நீங்க கண்டுக்காம விட போறீங்கன்னு. அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, do something and take care. Bye.